வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு தான் வீடியோ போட்டிருக்கேன். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, கானாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கானாங்கத்தை மீன வச்சு தான் இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போறேன். பாருங்க குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். புளி ஊற வச்சுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அரிஞ்சு வச்சிருக்கேன். பூண்டு தான் மிஸ்ஸிங். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிக்கணும். எனக்கு வடகம் போட்டால் சின்ன பையனுக்கு பிடிக்காதனால நான் வடகம் போடல. கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா அப்படியே வதக்கிக்க வேண்டியதுதான். வதக்கி குழம்புல நம்ம புளியை கரைச்சி அதில் மிளகாத்தூள், உப்பு அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கூட்டி ரெடி பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க முடியும் அதில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. குழம்பு நல்லா கொச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இறக்க போகும்போது மீனை போட்டு மீனும் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம மீன் குழம்பை இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாரையும் கிளப்பிட வேண்டியது தான். ஒருத்தவங்களா சாப்பாடு ரெடி கப்பில் வச்சு எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பாருங்க, சின்ன பையன் கிளம்பிட்டான். இதுதான் எங்கள் தெருவுங்க. எங்கள் தெரு இதுதான். நானும் அப்படியே எல்லாரையும் அனுப்பிட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு போகும்போது அவங்க வேன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் என் கூட வேலைக்கு வராங்களே அவங்க கூட போய் அவங்க வீட்டில் இருந்தேன். சரி, இந்த வீடியோவுக்கு எல்லாமே ஒரு லைக் பண்ணுங்கள்.